சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த 4மே பார்த்திங்கன்னா துவாக்களை கபுல் செய்யக்கூடிய வார்த்தைகள். நம்ம துவாக்கள் கேட்குறோம், சரி, அந்த துவாக்கள் ஏன் கபுல் ஆகிறது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓத வேண்டிய வார்த்தைகள் அந்த துவாக்களை கபுலாக்கக்கூடிய சக்தி கொண்ட வார்த்தைகளாக இல்லாமல் இருக்கிறது தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கேட்கும் போது எதையெல்லாம் இருக்கணும்னு சொன்னாங்களோ அதுதான் இந்த 4 வார்த்தைகள். இந்த 4 வார்த்தைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி இதற்கு பதிலான வெவ்வேறு வார்த்தைகளையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஆனால் அடிப்படையான வார்த்தைகளாக இது 4 இருக்குது. முதல் வார்த்தையிலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நீங்கள் பார்த்திங்கன்னா கையோடு 40 முறை ஓதிக்கொள்ளணும். நம்ம கேட்ட கையோடு ஓதிட்டும் போகலாம். ஒரு சின்ன அமல் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி நாட்களில் ஈஸியாக உங்களுடைய துவாவையும் கேட்டுக்கோங்க. அதில் முதல் வார்த்தை என்னென்னா களிமா. இப்போ களிமா அப்படிங்கிறது அதனுடைய வார்த்தை. அந்த களிமாவில் நம்ம எந்த களிமா வேணால் ஓதிக்கலாம். ஆனால் களிமா அப்படிங்கிறதே லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம லா இலாஹா இல்லல்லான்னு ஓதணும். மற்றபடி நீங்கள் லா இலாஹா இல்லல்லா கூட முஹம்மது ரசூலுல்லா ஓதலாம். இல்லை பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய களிமா ஓதலாம். அந்த மாதிரி லா இலாஹா இல்லல்லான்னு ஆரம்பிக்கக்கூடிய எதை வேணால் நீங்கள் ஓதிக்கலாம். அதனால தான் நம்ம சொன்னோம், அந்த 4ஐயும் நீங்கள் என்ன பண்ண முடியும், மாற்றி ஓத முடியும். ஆனால் அதனுடைய அடிப்படை மட்டும் என்னவாக இருக்கணும்னா ஒன்றா இருக்கணும்னு சொன்னோம். அப்போ முதல் விஷயம் நம்ம ஒரு துவா அங்கீகரிக்கப்படணும்னா நம்ம களிமா ஓதணும். அந்த களிமாவில் நான் பேசிக்காக இருக்கக்கூடிய களிமா பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லா இருக்குது. அதை நான் எளிமையாக இருக்கிறனால அதை நான் ஓதிக்கிறேன். இப்போ நம்ம இதை 40 முறை ஓதிட்டு அடுத்து இரண்டாவது என்ன ஓதணும் அப்படிங்கிறதை பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. லா இலாஹா இல்லல்லா, 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 லா இலாஹா இல்லல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது என்ன ஓதணும்னா இஸ்திகஃபார் ஓதணும். இந்த இஸ்திகஃபாரில் நீங்கள் சின்ன வார்த்தையும் ஓதலாம், பெரிய வார்த்தையும் ஓதலாம், எதை வேணால் மன்னிப்பிற்காக ஓதிக்கலாம். நான் குறைந்தபட்சம் ரப்பி ஃபிர்லி ஓதுறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இஸ்திகஃபார்களையும் இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரப்பி ஃபிர்லி 40 முறை ஓதிக்கலாம். ஓதிட்டு அடுத்த வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். ரப்பி ஃபிர்லி, 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 ரப்பி ஃபிர்லி. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஒரு இஸ்மையை ஓதிக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்பது நம்ம துவாவை ஏற்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களோ அதேமாரி அல்லாஹுடைய இஸ்மையை கொண்டு அழைப்பதனாலும் நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் ஏற்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அல்லாஹுடைய இஸ்மையை கொண்டு அழைத்து நம்ம கேட்கணும். நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா தனித்தனி தேவைக்கு தனித்தனி இஸ்மைகள் இருக்குது. இருந்தாலும் ஏன் முஜீபு அப்படிங்கிறது துவாக்களை ஏற்க வைக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மா இருக்குது. அதனால் இந்த இஸ்மையை ஓதிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு காசு பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த இஸ்முகள் ஓதிக்கோங்க. யா வஹாபு, யா ரஸாக்கு, இந்த மாதிரி ஓதிக்கலாம். ஆனால் இது ஓதுறது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கும். அதனால நம்ம இதை எடுத்திருக்கோம். இப்போ இதை 40 முறை ஓதிக்கோங்க.
யா முஜீபு 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 யா முஜீபு. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சலவாத் ஓதி முடிச்சுக்கணும். சலவாத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையான சலவாத்தும் ஓதலாம், சிரமமான சலவாத்தும் நம்ம ஓதிக்கொள்ளலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எளிமையான சலவாத்துனா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன எளிமையான சலவாத்து. இதை நம்ம கடைசியாக ஓதி நம்ம முடிச்சுக்கலாம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் 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 அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின். இப்போ உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.